வணக்கம். அஸ்வின் குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசி சீரிஸா பார்த்துட்டு இருக்கோம். மேஷ ராசி பார்த்துட்டோம், ரிஷப ராசி பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிதுன ராசி பற்றி பார்க்க போறோம். மிதுன ராசியின் குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோட டைட்டில். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ராசினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி ராசியை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தரோட சந்திரன் எந்த வீட்டில் இருக்கோ அது அவங்களோட ராசி. சந்திரன் மேஷத்தில் இருந்தால் நீங்கள் மேஷ ராசி, கன்னியில் இருந்தால் கன்னி ராசி, கும்பத்தில் இருந்தால் கும்ப ராசி. ஸோ யாரெல்லாம் மிதுன ராசியோ அவங்களுக்கு மிதுனத்தில் சந்திரன் இருக்குன்னு அர்த்தம். சந்திரன் குணாதிசயங்கள் என்ன? சந்திரன் எப்படிப்பட்ட கிரகம்? சந்திரன் என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் உங்கள் அம்மாவை குறிக்கும், சந்திரன் உங்கள் மாமியாரை குறிக்கும், சந்திரனுடைய எமோஷன்ஸை குறிக்கும், உங்களோட சப்கான்ஷியஸ் திங்கிங்கை சந்திரன் குறிக்கும், உங்களுக்கு வர கனவுகள் வந்து சந்திரன் தான் காரணம். இப்படி பல வகையான விஷயங்களை சந்திரன் குறிக்கும். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து உங்களுக்கு கான்ஷியஸ் திங்கிங், அதாவது நீங்கள் நல்ல தீர்க்கமான நிலையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சூரியன். சப்கான்ஷியஸாக டக்குன்னு எமோஷனில் எடுக்கிறீங்களே, எல்லா எமோஷன்ஸுமே சந்திரன் தான் குறிக்கும். நீங்கள் கோகாரனா சந்திரன் தான் காரணமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அழுகக்கூடிய நபராக இருந்தால் சந்திரன் தான் காரணமாக இருக்கும். டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் சந்திரன் தான். ரியாக்டே பண்ண மாட்டீங்கனாலும் சந்திரன் தான். இல்லை 2 மாதம் கழிச்சு தான் ரியாக்ட் பண்ணுவீங்களா, சந்திரன் தான். இப்படி எல்லா விஷயத்துக்கும் சந்திரன் தான் காரணம். இப்படி எல்லா காரணமான சந்திரனும் மிதுனத்தில் இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோலையும் நான் மிதுன ராசியை பற்றி பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மிதுன ராசி வந்து ஒரு செலிபிரிட்டிக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கும் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது எந்த செலிபிரிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா, டிஆர் ராஜேந்தர். டிஆர் ராஜேந்தரோட கேரக்டரும் மிதுன ராசி கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒன்று. எப்படி ஒன்று அப்படி கேட்டிங்கன்னா, அது ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி இருக்குது. வாலி வந்து ஒரு பழைய இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் வந்து சினிமாவில் வந்து வெறும் பாடலாசிரியராக வரல, நான் கதை எழுதுவேன், டயலாக்ஸ் எழுதுவேன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன், திரைக்கதையை கூட பண்ணேன். ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொன்னான்னா என் ஃப்ரெண்டு, நீ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தனா நீ எதுலேயுமே நீ வந்து நோன் ஃபேஸாக இருக்க மாட்டேன், எதுலேயுமே அறியப்படாதவனாக இருப்பேன். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொன்னான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, லிரிக் ரைட்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ நான் பெரிய ஆகிட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு அப்புறம் நான் ஒருத்தரை சந்தித்தேன். அந்த நபரை சந்தித்த பிறகும் நான் அன்றைக்கி எடுத்த டிசிஷன் தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அந்த நபர் யார் அப்படின்னா டிஆர் ராஜேந்தர். ஏன் டிஆர் ராஜேந்தர் பார்த்தோன்னே எனக்கு அப்படி தோணுச்சுன்னா, டிஆர் ராஜேந்தர் சினிமாவில் இருக்க 64 கலைகளில் முக்கால்வாசி கலைகள் அவர் பண்ணிடுவார். அவரே கேமரா பிடிப்பார், அவரே டைலாக் எழுதுவார், அவரே பாட்டு எழுதுவார், அவரே பாட்டு இசையமைப்பார், ஹீரோவாகவும் நடிப்பார். எல்லா டைமென்ஷன்ஸ்லையும் அவர் சுபிச்சிருக்காரு. ஸோ அவரை பார்த்தோன்னே இவருக்கு வந்து தோணியிருக்கான், நம்ம அன்றைக்கும் எல்லாத்தையும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணிச்சு. ஸோ இதான் டிஆர் ராஜேந்தரோட கேரக்டர், இதான் மிதுன ராசியோட கேரக்டர். மிதுன ராசி வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டு மைண்டாக இருப்பாங்க. ஒரே விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு 4-5 விஷயம் பண்ணணும்னு நினைக்கும். அவங்க மைண்டே மோர் தென் 2 திங்ஸ் அவங்க மைண்ட் வந்து அவங்களை நோக்கி தள்ளும். ஸோ டிஆர் வந்து ஜஸ்ட் லைக் எல்லாத்தையும் ட்ரை பண்ணார் அப்படிங்கிற ஜோனில் இருக்கக்கூடிய நபர் கிடையாது. அவர் இசையமைச்சார்னா இசையில் அவருக்கு பெரிய புலமை இருந்துச்சு, ரைட்டிங்கில் ஒரு பெரிய புலமை இருந்துச்சு, எல்லாத்துலேயுமே பெரிய ஸ்டாராக இருந்தார். அவர் எந்தெந்த ஃபீல்டாக அவர் கால் வச்சாரோ அந்தந்த ஃபீல்டாக அவருக்கு பெரிய மாஸ்டர் இருந்துச்சு, அது பெரிய பேரும் எடுத்தார். ஸோ மிதுன ராசிக்காரர்களுடைய கேரக்டரும் கிட்டத்தட்ட இதுதான். மிதுன ராசிக்கு ஸ்கேட்டர்டு மைண்ட் இருக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, 2-3 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரி, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவங்களால அப்போ ஒன்றுத்தில் கூட ஜெயிக்க முடியாது அப்படி கிடையாது. அவங்க எந்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே அவங்க பெரிய ஸ்டாராக ஷைன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. இது வந்து இந்த பிளெஸிங் வந்து 12 ராசிகளில் மிதுன ராசிக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட பிளெஸிங். ஏன் இந்த மைண்டு மிதுன ராசிக்கு வந்துச்சு? மற்ற 11 ராசிகளுக்கு இல்லாத இந்த மைண்டு ஏன் மிதுன ராசிக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிதுன ராசிக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நேரம் குறைவு. அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய நேரம் வந்து ரொம்ப குறைவு. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசிலேட்டிங் மைண்ட் இருக்கும். 1 மணி நேரம் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, அடுத்து 1 மணி நேரம் அவங்க வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். தொடர்ந்துலாம் அவங்களால 2 மணி நேரம் 3 மணி நேரம் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. மிதுன ராசிக்கு இது ஒரு சாபமும் வச்சுக்கலாம், இது ஒரு வரமும் வச்சுக்கலாம். ஸோ வரம்னு நான் எப்படி மீன் பண்ணுறேன்னா, அவங்க 2-3 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சாபம் என்ன மீன் பண்ணால் ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தில் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான் இன்னொரு குணாதிசயம் டிஆர் ராஜேந்தரோட அவங்களோட கம்பேர் பண்ணுவோம். என்ன கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, டிஆர் வந்து எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு. கேமரா பண்ணியிருக்காரு, வசனம் பண்ணியிருக்காரு, பாட்டு எழுதியிருக்காரு, பாட்டு இசையமைச்சிருக்காரு, ஆக்டிங் பண்ணியிருக்காரு, இப்படி பல ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, இப்படி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் டிஆர் இது வரைக்கும் அவர் லைஃப்பில் பண்ணதே கிடையாது. அந்த விஷயம் என்னென்னா எடிட்டிங். எடிட்டிங் மட்டும் அவர் பண்ணதே கிடையாது. ஏன் அவர் எடிட்டிங் பண்ணதே கிடையாதுன்னா, ரொம்ப நேரம் அவர் ரூமில் உட்காரணும், ரொம்ப நேரம் அதுக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதனால் ஜென்மத்துக்கு முடியவே முடியாது. மிதுன ராசியாலேயே அது முடியவே முடியாது. மிதுன ராசியை கொண்டு போய் நீங்கள் ரூமில் போட்டு 3 நாள் அடைங்க, மிதுன ராசிக்கு பைத்தியமே பிடிச்சிடும், வெறியாயிடுவாங்க. மிதுன ராசிக்கு வந்து ரொம்ப புதுமை விரும்பியாக இருப்பாங்க. புதுமை விரும்பியும் காரணம் அவங்க 2-3 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. அவங்களால ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அவங்க புதுசாக ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள தொடர்ந்து ஒரே ஒரு ஹோட்டலுக்கு 3 மாதம் கூப்பிட்டு போங்களேன், வெறுத்துருவாங்க. அந்த உணவே வெறுத்துருவாங்க. லைஃப்பில் அதுக்கப்புறம் அந்த உணவை தொட மாட்டாங்க, அந்த ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் அது எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் ஹோட்டல் போனோம், அடுத்த நாள் ஒரு ஹோட்டல் போவோம், அடுத்த நாள் வேறு ஒரு டிஷ் ட்ரை பண்ணுவோம், அடுத்த நாள் வேறு ஒரு கண்ட்ரி டிஷ் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் உள்ளவங்களாக இருப்பாங்க. புதுமை விரும்பிகளாக இருப்பாங்க. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பழமை செட்டே ஆகாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காரது தான் அவங்களுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. மிதுன ராசி ஸோ டிஆர் இதனால் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடிட்டிங்கில் உட்காந்ததே கிடையாது. ஸோ அது வந்து வெளியே வந்துடுறாரு. மிதுன ராசிலையும் ஒரு இடத்துல கேட்ச் பண்ணவே முடியாது. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மிதுன ராசினர் ரிலேஷன்ஷிப்லேயும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களால தொடர்ந்து ஒரே பெண்ணை லவ் பண்ண முடியாது, ஒரே ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது. அவங்களுக்கு போர் அடிச்சிடும் மென்டலி. அவங்களுக்கு ஒரே ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சு அப்படின்னா,
அவங்க நினைப்பாங்க, யாரோ என்ன கயிறை கட்டி முதுகில் கட்டிட்டாங்க, இல்லை அவங்கள ஒரு கூண்டில் போட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களாக மிதுன ராசி இருப்பாங்க. ஸோ மிதுன ராசிக்கு நீங்கள் ஒரு வேளை உங்கள் கணவரோ மனைவியோ மிதுன ராசியாக இருந்தாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின் பண்ணுறதுக்கான ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்கு மிஸ்டிக்கான விஷயங்கள் பிடிக்கும். அதாவது அவங்க வந்து நீங்கள் ஒரே வேர்டில் மிதுன ராசி நீங்கள் காயின் பண்ணணும் அப்படின்னா, அவங்க ரொம்ப ஆர்வக்கோளாறு. எல்லாத்தையும் ஆர்வம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லிடக்கூடாது. ஒரு த்ரில்லர் படத்துக்கு வந்து கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வைப்பான்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு நபராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை பற்றி முழுசாக ரிவீல் பண்ணவே கூடாது. ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போகிறீங்கன்னா, அது என்ன ஹோட்டல்னு சொல்லாதீங்க. அவங்க ஏதோ வெளியே கூட்டு போகிறீங்கன்னா, எங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லாதீங்க. அதாவது உங்களை பற்றின விஷயங்களை ரொம்ப மிஸ்டிக்காகவே வைங்க. உங்களை பற்றி முழுமையாக ரிவீல் பண்ணிட்டீங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்க அவருக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா, உங்கள் மேலே அவருக்கு ரொம்ப பெரிய பிரியம் வந்து இருக்க பாசிபிலிட்டி இல்லை, அன்பு இருக்க பாசிபிலிட்டி இல்லை. அவங்கள தொடர்ந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மிஸ்டேக்கான இவங்க இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு திங்கிங்குள்ளேயே அவங்கள விட்டுறணும். அப்படி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு உங்களை பற்றி முழு டீட்டெயில் சொல்லிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. அவன் இந்த பையன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான், இவன் இந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட திங்கிங் உள்ளவன், இந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட திங்கிங், அதாவது உங்களை பற்றின முழுமையான ரிவீல் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு போரான பர்சனாக மாறிடுவீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு எப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க அப்படின்னா, அவங்கள பற்றி நீங்கள் வந்து யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களை பற்றி அவங்க திங்கிங் அதிகமாக இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் சூப்பராக சஸ்டெயின் ஆகும். ஸோ மிதுன ராசியோட குடும்பம் நடத்துறதுக்கு இதான் மேஜரான ட்ரிக்கு. இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே மிதுன ராசியோட நீங்கள் ஈஸியாக ஜாலியாக குடும்பம் நடத்திட முடியும். மிதுன ராசி வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். ஏன் அவங்களுக்கு பிஸ்னஸ் சூப்பராக வருது அப்படின்னா, பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம், ரொம்ப ரியலிஸ்டிக்கான விஷயம். அங்கே வந்து மிதுன ராசி வந்து சிறப்பாக செயல்படும். ஏன்னா மிதுன ராசியோட மைண்டே ரொம்ப ரியலிஸ்டிக் ப்ராக்டிக்கலான மைண்டு. மிதுன ராசிக்கு வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்டுக்கு எமோஷனல் திங்ஸ். ரிஷபராசியும் அவ்வளோ சீக்கிரம் எமோட் ஆக மாட்டாங்க. அவங்களோட எமோஷன் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது அவங்க அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, அவங்க கண்ட்ரோல்லே வச்சுருவாங்க, பெருசாக காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் மிதுன ராசியில் எப்படின்னா எமோஷனே இருக்காது. இருந்ததை அவங்க அடக்கிலாம் வச்சுக்க மாட்டாங்க. இருந்தால் தானே காமிக்கிறதுக்கு இருக்கவே இருக்காது, பேசிக்காகவே இருக்காது. அவங்களுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கூடிய அன்பு செலுத்தினாலும் அவங்க மைண்ட் எப்படி இருக்கும்னா, ஏதோ ஒரு காரணம், ஒரு பூனைக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இது பண்ணுறாங்கன்னா இது காரணமாக இருக்கும், இதனால தான் இவங்க எனக்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த ஜோனில் இருப்பாங்க மிதுன ராசியில். மிதுன ராசி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது டசன்ட் மீன் அவங்களுக்கு நான் லாயல்ட்டியாக இருக்க மாட்டாங்க, நன்றி கெட்டவங்களாக இருப்பாங்க, அப்படி கிடையாது. அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, நீ எனக்கு இது பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு அதை திருப்பி பண்ணுறேன். அது எமோஷனல் ஜோனுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரியலிஸ்டிக்காக பண்ணுவாங்க. அவங்க ஸோ தட் பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ரொம்ப எமோஷனலாக டிசிஷன் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக நினைப்பாங்க. இவ்வளோ லாபம் தான் வரணும், இவ்வளோ லாபம் தான் மைண்டில் வச்சுக்குவாங்க. ரொம்ப ரொம்ப பெருசாக யோசித்து, ரொம்ப பெருசாக கனவு கண்டு ப்ராக்டிக்கல்லேருந்து வெளியே போய், ரிலேஷன்லேருந்து வெளியே போய் அந்த பிஸ்னஸில் தோல்வி அடைய மாட்டாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக யோசிப்பாங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க, எமோஷனலாக யோசிக்க மாட்டாங்க. இந்தந்த காரணங்களுக்காக மிதுன ராசிக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக வரும். எஸ்பெஷலி பார்ட்னர்ஷிப்பில் வந்து மிதுன ராசியில் இருந்தாங்க அப்படின்னா, டெஃபினட்டாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிற பாசிபிலிட்டி இருக்குது. அஃப்கோர்ஸ் ஃபுல் ஜாதகமும் பார்க்கணும், ஃபுல் பிளானஸும் பார்க்கணும். ஆனால் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன பாசிபிலிட்டி நிறைய உண்டு. எல்லாம் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். ஸோ இதுதான் எனக்கு மிதுன ராசி பற்றின என்னுடைய ஸ்டாண்ட். இது வரைக்கும் நான் பார்த்த மிதுன ராசிகளுக்குலாம் இந்த கேரக்டர் நான் 99.9% பார்த்துருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ் அவங்கள பற்றி தெரிஞ்சது அப்படின்னா இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கடகராசி பற்றின வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.